மானசாவா ரீனாவா? ரீனா. ரீனா. Yeah. ரீனாவா கீர்த்தி சுரேஷா? அவங்க எங்க அவங்க ஓடியே போயிட்டாங்க. ஹார்ட் பீட்ல இல்ல ரீனா கேக்கல, தீபா பாலு கேக்குறீங்க. ரீனாவா கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் எப்படிங்க கேரக்டர், அது ரியல் லைஃப் பர்சன்? தெரியலையே, அவங்க எழுதிருக்காங்களே. ஆஸ் அ கோ ஆர்டிஸ்ட் ஆர் என்னங்க? நான் சொன்னீங்களா ஆக்டிங் வைஸ் சரி, தீபாவா கீர்த்தி சுரேஷா? அப்படினா இப்படினா திஸ் ஆர் தட். ஹார்ட் பீட்ல வர்க் பண்ணும்போது ரீனா, வேற இன்னொரு ப்ராஜெக்ட்ல அவங்க கூட கீர்த்தி சுரேஷ் மேம் கூட வர்க் பண்றதுனால அவங்க கூட அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபிள், ரொம்ப ஸ்வீட், ரியலி ஸ்வீட். சோ அவங்க எல்லாம் இத சொல்லவே முடியாது. கம்பேர் பண்ண மாட்டீங்க யாரோடையும். இல்லங்க, திஸ் ஜாய் அவ்வளவு ஸ்வீட்டா அவங்க இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ நீங்க வந்துட்டு மானசாவா ரீனாவான்னு கேட்டதுக்கு ரீனான்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்க சாரு கேஷா பதில் சொல்லணும். தீபாவா அஸ்வதியா? ரெண்டு பேருமே ரியலி ஸ்வீட். போத் இந்த பதிலுக்கு வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இல்லங்க, ரெண்டு பேருமே ரியலி ஸ்வீட். as a co artist they make me feel comfortable. ஸோ அதனாலே என்னவோ சீன்ஸ் எனக்கு நல்லாவே வருது. சேம் திங் தீபா 2 சீசனா அவங்க கூடவே ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சீன்லயும் we make sure that ஒரு சீனுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். என்ன மாதிரி பண்ணலாம், யாருக்கு எந்த சீன் எலிவேட் பண்ணலாம், இந்த சீன் நீங்களே எலிவேட் பண்ணுங்க. we both actually practice and எந்த மாதிரி பண்ணலான்றது வரதுனால மேபி சீன்ஸ் நல்லா வருதோ என்னவோ. ஸோ அதனால தீபா மேக்ஸ் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அதே தான் மானசாவும் பண்றாங்க. மானசாவும் அதே மாதிரி அவங்க மலையாளி, அட் த சேம் டைம் அவங்க தமிழ், அவங்க அதுக்கு எடுக்கிற எஃபர்ட் இருக்கட்டும், அவங்க அதுக்கு ஒரு சீனுக்கும் அவங்க இது பண்றது. ஸோ அவங்களே என்கிட்ட வந்துட்டு ஓகே இந்த மாதிரி சொல்லலாம் கரெக்டா, அந்த எஃபர்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க போறது. அதனால அஸ்வதி. ரெண்டு பேருமே அட் த சேம். தீபா எப்படிங்க? தீபாவும் விட முடியாதுங்க, சான்ஸே இல்லை.